ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கால்களில் இருக்கிற டேன் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் லெமன் ஜூஸ் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரப் நீங்கள் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுறதுனால காலில் இருக்க டேனும் ரெடியூஸ் ஆகும், டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். சம்மர் டைமில் நம்ம ஃபேஸ்க்கும் கைக்கும் நெக்குக்கும் எல்லாம் எப்படி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி காலுக்கும் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண மறக்காதீங்க. இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கால் எவ்வளோ டேனாகவும் ட்ரையாகவும் இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ வாங்க எப்படி ஸ்க்ரப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெமன் ஸ்கின்னில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்க்ரப்பை எடுத்து நல்லா மைல்டாக ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ண காலுக்கும் இந்த காலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அந்த கால் விரல்கள் கிட்டெல்லாம் எந்த அளவுக்கு டேன் ரெடியூஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்க்ரப் நீங்கள் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிட்டு வரதுனால உங்கள் டேன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். ஸ்க்ரப் பண்ணி முடித்ததும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் நம்ம கால்களுடைய முன்பகுதியை மட்டும் கேர் பண்ணுறோமே தவிர நம்ம பின்பகுதியை விட்டுடுறோம். இதனால் நம்மளுடைய ஸ்கின் ட்ரை ஆகி ஃபீட் கிராக் வருது. கிராக் அதிகமாகி சில பேருக்கு ரத்தம் வரலாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கிராக்கான பெஸ்ட்டு டிப், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிராக் வரதை தடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.